இங்க காலேஜ் படிச்சிட்டு இருக்கும் போது கார்த்திங்கிற இந்த பையன் ஸ்வேதாங்கிற இந்த பொண்ணை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். இந்த பொண்ணுக்கும் அவன் லவ் பண்ற விஷயம் தெரிய வருது. ஸ்டார்டிங்ல இந்த பொண்ணு அவனை அவாய்ட் பண்றா. ஆனா இவன் அந்த பொண்ணை விடாம அந்த பொண்ணு பின்னாடியே சுத்தி பஸ்ல இருந்துனா கீழே விழுந்து அந்த பொண்ணை ஒரு வழியா சம்மதிக்க வச்சிடறான். ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு ஒவ்வொரு இடத்துக்கா பைக்ல சுத்த ஆரம்பிக்கிறாங்க. கோயிலுக்கு போறது, பீச்சுக்கு போறது, ரெசார்ட்டுக்கு போறதுன்னு இவங்க ரெண்டு பேருமே சுத்தி முடிச்சிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பொண்ணை பார்த்தா இந்த பொண்ணுக்கு டேட்னா தள்ளி போகுது. இதனால இந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தேகம் வந்து பிரெக்னன்சி டெஸ்ட்னா எடுத்து பார்த்தா பாசிட்டிவ்னு வந்துருது. இந்த குழந்தையை எப்படியாவது கலைச்சிடணும்னு ஹாஸ்பிட்டல்லாம் போய் டாக்டர் கிட்ட சொன்னா இந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு தெரிஞ்சதும் இந்த பொண்ணை துரத்தி அனுப்பிடுறாங்க. இந்த பொண்ணு வீட்டுல இருக்கும் போது சும்மா வாமிட் பண்ணிட்டு இருக்கறனால அவங்க அம்மாவுக்கும் சந்தேகம் வந்து இந்த பொண்ணை செக் பண்ணி பார்த்தா இந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் அவங்க வீட்டுக்கும் தெரிஞ்சிருது. இதெல்லாம் பார்த்த அவங்க அம்மாவும் இந்த பொண்ணை போட்டு பயங்கரமா அடிச்சு இதனா கேட்ட அவங்க அப்பா மனசு உடைஞ்சு போயிடுறாரு. வேற வழி இல்லாம அந்த பையன் வீட்டுல போய் நடந்த எல்லாத்தையுமே சொல்லி ரெண்டு பேரையுமே சேர்த்து வச்சிடலான்னு பார்த்தா பொண்ணு வீட்டுல வேற ஜாதியா இருக்கிறனால அந்த பையனோட அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா இந்த பையன் அந்த பொண்ணு தான் வேணும்னு கையனா அறுத்துக்கிறான். அதனால இவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிட்டு போய் அட்மிட் பண்றாங்க. இந்த பையன் வீட்லயும் நாங்க அந்த பொண்ணை ஏத்துக்கிறோம், ஆனா அந்த பொண்ணு அந்த குழந்தைய கலைச்சிடணும்னு சொல்றாங்க. இவனும் அந்த பொண்ணு கிட்ட குழந்தைய கலைச்சிருன்னு சொல்றான். 4 மாசம் ஆனனால அந்த குழந்தைய கலைக்க கூடாதுன்னு டாக்டர் சொன்னாங்கன்னு அவளும் சொல்றா. இந்த பொண்ணு சொல்ற எதையுமே அவன் நம்பாம ரெண்டு பேருக்குள்ளேயுமே சண்டை வந்துருது. ரெண்டு குடும்பமுமே ஒன்னா உட்காந்து பேசுறப்ப இந்த பையனோட அப்பா அந்த பொண்ணை பார்த்து தப்பா பேசி அந்த பொண்ணோட அப்பாவை அசிங்கப்படுத்தி அனுப்பிடுறாரு. இதனால இந்த பொண்ணோட அம்மாவும் அவங்க வீட்டு வாசல்ல போய் சண்டை போட்டு ரெண்டு குடும்பத்துக்குமே பயங்கரமா சண்டை வந்துருது. நம்ம குடும்பத்தையே இவனுங்க அசிங்கப்படுத்திட்டானுங்க, அதனால இந்த பொண்ணு எனக்கு வேணான்னு இவனும் சொல்லிடுறான். எங்க அப்பாவே அசிங்கப்படுத்திட்டானுங்க, அந்த பையனை எனக்கு வேணான்னு இந்த பொண்ணு சொல்லிடுறா. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பொண்ணுக்கு பிறந்த குழந்தையை எடுத்துட்டு போய் ஒரு அநாத ஆசிரமத்துல சேர்த்துறாங்க. கடைசியில இந்த பொண்ணு அவங்க வீட்டுல பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருக்கா. இந்த பையன் அவங்க வீட்டுல பாக்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருக்கான். ஆனா எந்த பாவமோ தப்போ செய்யாத இந்த குழந்தை அநாத ஆசிரமத்துல தனியா கஷ்டப்படுது.